வணக்கம். மகாபாரதத்துல கர்ணன்னு சொன்னாலே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அவரோட அந்த கவச குண்டலங்கள் தான் இல்லையா? ஆனா அந்த கவசத்துக்கு பின்னாடி பல பிறவிகளை தாண்டிய ஒரு பிரம்மாண்டமான சீக்ரெட்டான வரலாறு இருக்கு. அதுதான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா அலச போறோம். பொதுவா கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த சண்டைய நம்ம வெறும் மகாபாரத பகையா மட்டும்தான் பாக்குறோம். ஆனா உண்மையிலே இது பல ஆயிரம் வருஷமா நடந்த ஒரு ரகசிய போரோட கிளைமாக்ஸ்னு சொன்னா நம்புவீங்களா? கண்டிப்பா அதான் உண்மை. இத சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம ரொம்ப பின்னாடி, அதாவது கர்ணனோட முற்பிறவிக்கு போகணும். முற்பிறவில கர்ணன் தம்போத்பவன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரொம்பவே சக்தி வாய்ந்த அரக்கனா இருந்தாரு. இந்த தம்போத்பவன் சாதாரண ஆள் கிடையாது. சூரிய பகவான வேண்டி ரொம்ப கடுமையான தவம் செஞ்சு ஒரு பயங்கரமான வரத்தை வாங்குறாரு. என்ன வரம் தெரியுமா? 1000 மாய கவசங்கள். இந்த 1000 கவசங்கள் தான் அவனை யாராலையும் அழிக்க முடியாத அளவுக்கு மாத்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த 1000 கவசங்களை சும்மா ஈஸியா உடைச்சிட முடியாது. அதுல ஒரே ஒரு கவசத்தை அழிக்கணும்னா கூட அதுக்கு சொல்லப்பட்டிருந்த கண்டிஷன்ஸ் எப்பா யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையா இருந்துச்சு. அந்த ரூல்ஸ் என்ன தெரியுமா? ஒரு வீரன் முதல்ல 1000 வருஷம் தொடர்ந்து தவம் செய்யணும். அதுக்கப்புறம் எந்த ரெஸ்டும் இல்லாம 1000 வருஷம் இந்த அரக்கன் கூட சண்டை போடணும். அப்படி சண்டை போட்டு அந்த ஒரு கவசம் உடைஞ்ச அடுத்த செகண்டே அந்த வீரனும் ஸ்பாட்லயே செத்துடுவான். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு கண்டிஷனை யாரால ஃபாலோ பண்ணி ஜெயிக்க முடியும்? யாருமே ஜெயிக்க முடியாத இந்த நிலைமையில தான் மகாவிஷ்ணுவோட அவதாரங்களான நரநாராயணர்கள் உள்ளே வராங்க. இந்த இரட்டையர்கள் மரணத்தை ஏற்படுத்துற இந்த சாத்தியமே இல்லாத கண்டிஷனை பிரேக் பண்றதுக்காக ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு மாஸ்டர் பிளானை உருவாக்குறாங்க. அந்த பிளான் படி 2 பேரும் மாறி மாறி செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஒருத்தர் அந்த அரக்கம் கூட 1000 வருஷம் சண்டை போடும்போது இன்னொருத்தர் 1000 வருஷம் தவம் பண்ணுவாரு. சண்டை போட்டவர் கவசத்தை உடைச்சிட்டு செத்து விழும்போது தவம் பண்ணவர் தன்னோட தவ வலிமையால அந்த சகோதரனை உயிர்ப்பிப்பார். அப்புறம் என்ன, அப்படியே ரோல்ஸ் மாறிடும். செம்ம ஸ்ட்ராட்டஜில. இந்த பிளானை வச்சுக்கிட்டு புராண வரலாற்றிலேயே ரொம்ப நீளமான கொடூரமான ஒரு போராட்டம் ஸ்டார்ட் ஆச்சு. தம்பூத்வனோட அந்த 1000 கவசங்களோட கவுண்டவுன் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்குது. பல ஆயிரம் வருஷங்களா சண்டை போடுறது, சாவுறது, திரும்பவும் உயிர் பிழைக்கிறதுன்னு ஒரு முடிவில்லாத சுழற்சியாவே இது நடந்துச்சு. இறுதியா இந்த நரநாராயணர்கள் 999 கவசங்களை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இப்போ அந்த அரக்கன் உடம்புல மிச்சம் இருக்கிறது வெறும் ஒரே ஒரு கவசம்தான். அவ்வளவுதான். தம்போத்பவனுக்கு பயம் வந்துருச்சு. போர்க்களத்தை விட்டு தலதிரிக்க ஓடி தனக்கு வரம் கொடுத்த சூரிய பகவான் கிட்டயே போய் தஞ்சம் புகுந்துட்டான். கரெக்டா இந்த இடத்துலதான் இந்த வரலாறு மகாபாரதத்தோட இணையுது. அந்த தம்போத்பவன் தான் அடுத்த பிறவில கர்ணனா புறக்கறாரு. ஆனா என்ன வித்தியாசம்னா, முற்பிறவில இருந்த அந்த 1000 கவசங்களோட மொத்த பவரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிறவியில ஒரே ஒரு பிரிக்க முடியாத கவசமா காதுகள்ல குண்டலங்களா அவர் பிறக்கும்போதே அவர் உடம்போடியே சேர்ந்து வந்துருச்சு. இப்படி பல ஆயிரம் வருஷத்து சக்தியை உள்ளடக்குன இந்த கவச குண்டலங்கள் கர்ணன் உடம்புல இருக்கிற வரைக்கும் அவரை எந்த ஆயுதத்தாலையும் எந்த மனிதராலையும் ஏன் தேவர்களால கூட கொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் யாராலையும் அசைக்க முடியாத ஆளா இருந்தாரு. ஆனா பாருங்க, கர்ணனோட கதையில ரொம்பவே சோகமான விஷயமே என்னன்னா, அவரோட மிகப்பெரிய பலமான அந்த ஈகை குணம், அதாவது யாராவது வந்து கேட்டா இல்லன்னு சொல்லாம கொடுக்கற அந்த கொடைத்தன்மை, அதுவே அவருக்கு மிகப்பெரிய பலவீனமா மாறினதுதான். கர்ணனோட இந்த பலவீனம் இந்திரனுக்கு நல்லாவே தெரியும். மகாபாரத போர்ல தன்னோட பையனான அர்ஜுனனை எப்படியாவது காப்பாத்தணுமேன்னு நினைச்ச இந்திரன் ஒரு வயசான அந்தனர் மாதிரி வேஷம் போட்டு வந்து கர்ணன் கிட்ட அந்த கவச குண்டலங்களையே தானமா கேட்டு நிக்கிறாரு. கர்ணனுக்கு இது ஒரு சதின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடியே சூரிய பகவானும் அவரை எச்சரிச்சிருந்தாரு. ஆனா தன்னிடம் வந்து கையேந்தி கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல அவருக்கு மனசு வரல. தன்னோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் உடம்போட ஒட்டியிருந்த அந்த கவசத்தை ரத்தம் சிந்தச் சிந்த அறுத்து கொடுத்தாரு. இப்போ இந்த முழு கதையையும் ஒன்னா இணைக்கிற அந்த மாபெரும் ட்விஸ்ட் என்னன்னு சொல்லட்டுமா? மகாபாரத போரோட உண்மையான ஆணி வேரே இந்த ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கு. பழங்காலத்துல பல 1000 வருஷமா அந்த அரக்கன் கூட சண்டை போட்டாங்களே அந்த நரநாராயணர்கள், அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க தான் மகாபாரதத்துல நரன் அர்ஜுனனாகவும் நாராயணன் கிருஷ்ணராகவும் அவதாரம் எடுத்து வந்திருந்தாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில நடந்த அந்த மாபெரும் சண்டை வெறும் ஒரு குடும்ப பகையோ இல்ல ஈகோ கிளாஷோ கிடையாது. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தப்பிச்சு போன அந்த கடைசி ஒரு கவசத்தை அழிக்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முற்றுப்புள்ளி. கர்ணனோட இந்த ரகசிய வரலாற்று அலசினதுக்கு அப்புறம் நாம யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான்.
தன்னோட முற்பிறவியோட கர்மவினை, யாருமே வெல்ல முடியாத அபாரமான சக்தி, இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுயிரை போனாலும் பரவாயில்லன்னு வாரி வழங்குன அந்த மாபெரும் கொடைத்தன்மை, இப்படி பல பரிமாணங்கள் கொண்ட கர்ணன்கிட்ட உங்களுக்கு மிகவும் பிடிச்ச குணம் எது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.